தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் சிவா. தமிழகத்தில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் நாளைய தினம் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்யும் எனவும், நாளை தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில மதிய வேளையில 33 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாக கூடும் என்கின்ற ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 11 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் நாளை 6 மாவட்டத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.